பாஞ்சாலியை திருமணம் செய்து கொள்கிறார்கள். 5 பேர் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாமா என்ற கேள்விக்கு வியாசர் அவளுடைய பழைய வரலாற்றை சொல்லி சமாதானம் செய்கிறார். எல்லோரையும் துருபதன் தன் அரண்மனைக்கு அழைத்து சென்று வைத்திருக்கிறான். அவர்கள் பாஞ்சால தேசத்திலே பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிய வந்ததும் பீஷ்மர், விதுரர், திருதராட்டிரன் போன்றோர் உடனே கூடி ஆலோசித்தார்கள். 1000 தான் இருந்தாலும் நம்பிள்ளைகள், இறந்து போனார்கள் என்று நினைத்தவர்கள் உயிரோடு வந்திருக்கிறார்கள் என்பதைப் போல பெருமை, மகிழ்ச்சி என்ன? அவர்களை உடனடியாக நாம் இங்கே கூப்பிட வேண்டும், மருமகளோடு வரப்போகிறார்கள், அழைக்க வேண்டும் என்று விதுரனை அனுப்பி வைத்தார்கள். விதுரன் போய் நல்ல ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் அழைத்து கொண்டு வருகிறான். திருதராட்டிரனுக்கு உள்ளூர கவலை. இனி தன் பிள்ளைதான் இந்த நாட்டுக்கு அரசனாக வருவான் என்று நினைத்திருந்த எண்ணம் தவிடுபொடியாயிற்றே என்று உள்ளூர கவலை. ஆனால் வெளியிலே மகிழ்ச்சி காட்டினான். விதுரன், பீஷ்மர், துரோணாச்சாரியார் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். பாண்டவர்களும் பாஞ்சாலியும் வந்தவுடனே எல்லாரும் அவர்களை வரவேற்று அரண்மனையிலே உட்கார வைக்கிறார்கள். திருதராட்டிரன் அவர்களுக்கு இனி முடிசூட்ட வேண்டும் தர்மனுக்கு என்று எல்லாருமான ஆலோசனை சொன்னதும் மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு முடிசூட்டப்படுகிறது தர்மனுக்கு. திருதராட்டிரன் வஞ்சனையாக ஒரு செய்தியை மனதிலே வைத்துக்கொண்டு, இனி இந்த பிள்ளைகளை பக்கம் பக்கம் வைத்தால் திருதராட்டிரன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். பாண்டவர்களிலே பற்றில்லாதவன் இல்லை, தன் பிள்ளைகளிலே இருந்த பற்றினாலே பாண்டவர்களை வருத்தான், அவ்வளவுதான். பார்த்தான், இனி இந்த பிள்ளைகள் ஒரு தேசத்திலே இருந்தால் ஆபத்து மிகும், அவர்களுடைய பகை வளரும், இவர்களை பிரித்து விடலாம் என்று முடிவு செய்தான் திருதராட்டிரன். அதனாலே தர்மனை பார்த்து, தர்மா, இந்த அத்தினாபுரம் நம்முடைய சந்திர வம்சத்திலே பின்னால் அமைத்து கொண்ட ராஜதானி. அதற்கு முன்பு காண்டவ பிரஸ்தம் என்று ஒரு தேசம் இருக்கிறது, நமக்குரிய தேசம். அந்த காண்டவ பிரஸ்திலே தான் நம்முடைய சந்திர வம்சத்து அரசர்கள் எல்லாம் பலகாலம் இருந்து ஆட்சி செய்தார்கள். அது இடையிலே ஒரு முனிவருடைய சாபத்திலே அது சிதைந்து போயிற்று. தர்மனே, அந்த நம்முடைய மரபு ரீதியான ராஜதானியை நாம் புதுப்பிக்க வேண்டும். அதனாலே நீ போய், பாண்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் போய் அந்த பகுதியிலே ஒரு அழகிய தேசத்தை உருவாக்கி அங்கிருந்து ஆள வேண்டும் என்று சொன்னான். தர்மனுக்கும் அது சரியாகப்பட்டது. அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு பாண்டவர்கள் புறப்படுகிறார்கள். குந்தி தேவியையும் பாஞ்சாலியையும் அழைத்துக் கொண்டு காண்டவ பிரஸ்தத்துக்கு புறப்படுகிறார்கள். திருமணத்துக்கு வந்த கண்ண பரமாத்மா இவர்களோடு இருக்கிறார். தர்மர் முதலிய பஞ்சபாண்டவர்கள் புறப்படுகிறார்கள் என்றவுடனே அவர்களோடு சேர்ந்து ஊர் மக்களும் புறப்பட்டார்களாம். எங்கே பாண்டவர்கள் இருக்கிறார்களோ அங்கேதானே எங்களுக்கு மகிழ்ச்சி வரும், இன்பம் வரும். அவர்களை ஒரு தரம் தொலைத்து விட்டோம், இனி தொலைய விடோம் என்று எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து புறப்பட்டார்கள். இந்த செய்தி துரியோதனனுக்கு வந்தது. காவலர்களை ஏவி மிரட்டினான். எவராவது இந்த தேசத்தினுடைய எல்லை கடந்து சென்றீர்களானால் அவர்களுக்கு நடக்கப் போகிற செய்தி வேறவாக இருக்கும் என்று மிரட்டினான். அவனுடைய மிரட்டலுக்கு பயந்தார்கள். தர்மனும் சொன்னான், நீங்கள் எல்லோரும் இங்கிருப்பதுதான் நியாயம். நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பீஷ்மர் இருக்கிறார், விதுரர் இருக்கிறார், திருதராட்டிரர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், இங்கு தர்மம் நிலைக்கும் என்று சொல்லி அவர்களை நிறுத்திவிட்டு புறப்பட்டு போகிறார். அவர்கள் போய் வாழ தகுந்த ஒரு அரண்மனை இல்லை, தகுந்த ஒரு நகரம் இல்லை. உடனே கண்ணபரமாத்மா என்ன நினைத்தார்? இந்திரனை நினைத்தார். பாரத கதையில என்ன, ராமாயண கதையை விட பாரத கதையில என்ன சிறப்பு என்று கேட்டால், தேவலோக பாத்திரம் எல்லாம் இங்கே வந்து நம்மோடு கலந்து கொள்வார்கள். இந்திரனை நினைத்தார் கண்ண பரமாத்மா. இந்திரன் உடனே அவருக்கு முன்னாலே வந்து காட்சி கொடுத்தான். சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்திலே இருந்து ஆட்சி செய்ய போறார்கள், அவர்களுக்கு ஒரு நகரத்தை திருஷ்டிக்க வேண்டும். உன்னுடைய தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவை அனுப்பி நீ ஒரு நகரத்தை திருஷ்டித்து தர வேண்டும் என்றார். அந்த காலத்திலே தேவலோகம் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று தேவர்கள் வாழ்ந்த பகுதி, மற்றவர்கள் அரக்கர்கள் வாழ்ந்த பகுதி. இவர்கள் 2 பேருக்கும் என்றைக்கும் போட்டி. தேவர்கள் நல்லியல்புடையவர்களாக இருந்தார்கள், அசுரர்கள் தீயியல்புடையவர்களாக இருந்தார்கள்.
அவர்கள் வந்த பகுதி பெரும்பாலும் நரகம் போல இருந்தது, இவர்கள் இருந்த பகுதி சொர்க்கம் போல இருந்தது. இந்த ரெண்டு பேரும் இடையிடையே தம்முடைய தவ வலிமையினாலே பலம் பெற்று ஒருவரை ஒருவர் அடிப்பது, இன்னொருவரை அடிப்பதாக இந்த அசுர யுத்தம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்தது, இப்பொழுதும் நடக்கிறது. இந்த தேவாசுர யுத்தங்களிலே ஒரு காலத்திலே தேவர்கள் தோற்பார்கள், ஒரு காலத்திலே அசுரர்கள் தோற்பார்கள். அவரவர் பலத்தை பொறுத்து இரண்டு பேரிலே ஒருவர் வெல்வதும் தோற்பதுமாக இந்த மரபு இருந்து கொண்டிருந்தது. இந்த ரெண்டு பேரும் தங்கள் தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்கென்று நகரங்களை திருஷ்டிக்கவும் கட்டிடங்களை அமைக்கவும் தேவ சிற்பிகளையும் அசுர சிற்பிகளையும் நியமித்திருந்தார்கள். நான் சொல்றது என் மாணவர்களுக்கு, தேவர்களுக்கு ஒரு ஆர்கிடெக்ட், அசுரர்களுக்கு ஒரு ஆர்கிடெக்ட். ஏன் அப்படி சொன்னா தப்பா? அப்படித்தான் இருந்தார்கள். நம்முடைய ஆலயங்களை, மதுரை மீனாட்சி அம்மன், தஞ்சாவூர் கோயிலெல்லாம் போய் பாருங்கள். இன்றைய ஆர்கிடெக்ட் எல்லாம் அவர்களுக்கு முன்னாலே ஒரு தூசுக்கு வருவார்களா? தேவர்களுக்கு இருந்த அந்த ஆர்கிடெக்டுக்கு பெயர் விஸ்வகர்மா என்பது அவருடைய பெயர். அசுரர்களுக்கும் அதே போல ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தார், அவருக்கு மயன் என்று பெயர். அவன் மகளைத்தான் ராவணன் திருமணம் செய்தான், மயன் மகள் என்று மண்டோதரிக்கு பெயர். அப்போ இந்த தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவை இந்திரன் கூப்பிட்டான். கண்ணபரமா கேட்டுக்கொண்டிருக்கிறார், இந்த நகரத்தை திருஷ்டித்து கொடு. அற்புதமான ஒரு நகரத்தை அவன் திருஷ்டித்து கொடுத்தான். காண்டவ பிரஸ்தம், அதுவரை பாழ்பட்டு கிடந்த காண்டவ பிரஸ்தத்தை அழகான நகரமாக்கினான். அந்த நகரத்தை, ஒரு நகரத்துக்கு என்னென்ன லட்சணங்கள் வேண்டுமோ, கோட்டை, கொத்தளம், பாதாளம், அகழி, இவை எல்லாம் வைத்து ஒரு அற்புதமான நகரை திருஷ்டித்து, இந்திரனுடைய உதவியாலே அந்த நகரம் திருஷ்டிக்கப்பட்டபடியால் இந்திரபிரஸ்தம் என்று அந்த நகரத்துக்கு பெயர் வைத்தார்கள். இந்திரனுக்கு கண்ணன் நன்றி சொன்னான், பாண்டவர்களும் நன்றி சொன்னார்கள். அந்த இந்திரபிரஸ்தத்திலே இருந்து பாண்டவர்களுடைய ஆட்சி தொடங்குகிறது. இதை கேள்விப்பட்டும் துரியோதனன் வருந்தினான். நல்லவர்களுக்கு, நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, நல்லவர்களுக்கு நன்மை அவர்கள் தேடாமலே அவர்களுக்கு வந்து கிடைக்கும். தீயவர்கள் தேடி போனாலும் கிடைக்காது, அல்லது செல்லும் என்றார் திருவள்ளுவர். ஆக்கம் என்பது செல்வம். செல்வம் அட்ரஸ் கேட்டு 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 போய் சேருமா. அதர் வினாய் செல்லும் என்றால் பாதை விசாரித்து கொண்டு செல்வம் போய் சேருமா. அது அவரை யாருக்கு சொல்றாருன்னா, ஊக்கமுடையவனுக்கு செல்வம் அவனுடைய முகவரி கேட்டு விசாரித்து கொண்டு அவன் வீட்டுக்கு போய் சேரும் என்பார்கள். தர்மம் உள்ளவர்களுக்கும் அப்படித்தான். பாண்டவர்கள் நல்லவர்களாக, நல்லியல்புகள் உள்ளவர்களாக இருந்தபடியால் தெய்வம் அவர்கள் பக்கம் துணையாக வந்தது. கண்ண பரமாத்மா வந்தார். பாரதம் படிக்கிற பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சவுனிக்கும் கண்ணனுக்கும் என்ன வித்தியாசம்? அவனும் சூழ்ச்சி செய்தான், இவனும் சூழ்ச்சி செய்தான். அவனை கடவுள் என்கிறீர்கள், இவனை துரோகி என்கிறீர்கள், இது நியாயமா என்று கேட்பார்கள். பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. பாண்டவர்களுடைய கதை படிக்கிற பொழுது அல்லது சினிமாவிலே பார்க்கிற பொழுதெல்லாம் கண்ணன் இல்லாவிட்டால் பாண்டவர்கள் தோற்றிருப்பார்கள், அதில் சந்தேகம் இல்லை. அந்த தோல்வி கூட அந்த பக்கத்திலே இருந்தவர்களுக்குள்ளே முக்கியமானவர்களுக்குள்ளே பீஷ்மர் முக்கியமானவர், துரோணர் முக்கியமானவர், அஸ்வத்தாமன் முக்கியமானவன், அதுபோல கிருபாச்சாரியார் முக்கியமானவர், துரோணாச்சாரியார் முக்கியமானவர். இவளெல்லாம் முக்கியமான, இவ்வளவு பேரையும் வஞ்சனையாலே தான் வீழ்த்தினார்கள். பாண்டவர் கௌரவர் பக்கம் இருந்த இவர்கள் எல்லாரையும் கண்ணன் தன் சூழ்ச்சியினால் தான் வீழ்த்தினான். அப்போ சகுனி சூழ்ச்சி செய்தால் தப்பு, கண்ணன் சூழ்ச்சி செய்தால் சரியா? இதெல்லாம் சும்மா இடையிடையே இந்த சும்மா உங்க எண்ணத்துக்காக விருந்தாக சொல்லுகிறேன். அது கேள்வி இளைஞர்கள் கேட்பார்கள், எல்லாம் கோபிப்பான் சில பேர். அதான் கண்ணன் மட்டும் இப்படியெல்லாம் பண்ணினானே, அவன் சூழ்ச்சி பண்ணிதானே இவர்களை வெல்ல பண்ணினான். அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். இது இவர் இப்படித்தான் திருநெருபூசணவர் கடவுளுக்கு சப்போர்ட்டாக பேசுவார்ன்ட்டு நினைக்காதீங்க. கடவுளுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும்? அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும். சத்தியம் என்னவென்று கேட்டால், இந்த பாத்திரத்தை நான் புரிந்து, கண்ணன் என்ற பாத்திரம் கடவுள் அம்சம். தர்மம் எங்கு நிற்கிறதோ அங்கு கடவுள் நிற்கும், அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, கடவுள் இயற்கை ரூபமாக நின்று நல்லவர்களுக்கு வருகிற தீங்கை நீக்கி நன்மையை உண்டாக்கும், இயற்கையே உண்டாக்கும். பாருங்க, அதில் சந்தேகம். இயற்கை என்றால் என்ன? கடவுளுடைய அங்கம்தான் இயற்கை, கடவுளுடைய அங்கம்தான் இயற்கை. ஆகவே ஒருவன் நல்லவனாக இருந்து விட்டால் அவனுக்கு யாரோ ஒரு வடிவிலே இயற்கை வந்து அவனை தீமையிலே இருந்து காப்பாற்றி அவனுக்கு தீமை செய்கிறவர்களை அழிக்கும்.
இதுதான் கண்ணனுடைய வடிவத்தினுடைய அடிப்படை உண்மை. இதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்களும் கடவுளை நம்பிக்கையோடு இருந்தோமானால், தர்மத்திலே நம்பிக்கையோடு இருந்தோமானால், கட்டாயமாக ஒரு கண்ணன் நமக்கும் வருவான். அது வேற ஏதோ ஒரு பெயரிலே வருவான், நம்மை காப்பாற்றுவான். அப்படி இல்லாவிட்டால் சகுனி தான் வருவான். காப்பாற்றுவதாக சொல்லி சொல்லி அழிப்பான், காப்பாற்றுவதாக சொல்லி சொல்லி அழிப்பான். கண்ண பரமாத்மா இவர்களோடு சேர்ந்து இருந்தது அவர்களுக்கு பலத்தை 1000 மடங்கு உயர்த்திற்று. குந்தி தேவி கண்ணனிடம் வேண்டிக் கொண்டாள், சுவாமி, எனக்கு நீ செய்ய வேண்டிய உதவி இவ்வளவும் தான், இந்த பாண்டவர்களை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், அவர்களோடு இருந்து கொள். குந்தி பெரிய ஞானி, சாதாரணமானவள் இல்லை. மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிந்து விட்டது, மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிந்து விட்டது, பேரிழப்பு நடந்து முடிந்து விட்டது, எல்லோரும் இறந்து போனார்கள், 2 பக்கத்திலும் இழப்பு. பாண்டவர்கள் உபபாண்டவர்களை இழந்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே குந்தி தேவியை வந்து கண்ணன் பார்த்தான். பார்த்து சொன்னான், மாமி, அத்தை, நீ வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் பூரணமாக அனுபவிச்சதா இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இளமையிலேயே துர்வாச முனிவருடைய மந்திரத்தினாலே நீ ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு தத்தளித்தாய், அதை கடலில் போட்டு தத்தளித்தாய். அப்போவும் உனக்கு நிம்மதி இல்லை. அதை கடலில் போட்ட பிறகு நிம்மதியாவா இருந்திருக்க போகிறேன், அந்த ஒரு பிள்ளையை போட்டுட்டேனே என்று உனக்கு வருந்தி கொண்டே இருந்திருப்பாய், நிம்மதி இல்லை. கல்யாணம் பண்ணின பிறகாவது உனக்கு நிம்மதி வந்ததா என்றால், பாண்டு சாபம் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டான், கணவனோடு சேர்ந்து வாழ முடியவில்லை, அப்போ உனக்கு அப்போவும் நிம்மதி இல்லை. அதற்கு பிறகு கணவன் கேட்டுக்கொண்டான் என்பதற்காக குழந்தைகளை பெற்றுக்கொண்டாய், அப்போவும் நீ நிம்மதியாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு பிறகாவது சந்தோஷமாக பிள்ளைகளோடு இருப்பாய் என்று பார்த்தால் கணவன் இறந்து போய்விட்டான். இங்கே வந்தால் பிள்ளைகளுக்கும் மாற்றாளுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே பகை. அதற்கு பிறகு காட்டுக்குள்ளே போனாய். அதற்கு பிறகு சூதாட்டத்திலே எல்லாம் இழந்து போட்டு பாண்டவர்கள் கௌரவர்களிடமே உன்னை விட்டு விட்டு போனார்கள். உனக்கு நிம்மதி வாழ்நாள் முழுக்க இல்லையே அத்தை. எல்லாருக்கும் என்னவோ உதவியெல்லாம் பண்ணினேனே, உனக்கு நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். கண்ணன் சொன்னான், அத்தே, நான் ஒரு நாள் நீ என்கிட்ட ஒரு வரம் கேட்டதில்லையே, ஏதாவது கேள், நான் உனக்கு தர விரும்புகிறேன் என்றான் கண்ணன். குந்தி தேவி கண்மூடி தொழுது கண்ணீர் வடித்தாள். வடித்து விட்டு சொன்னாள், கண்ணா, எனக்கு நீ ஏதாவது தர வேணும் என்று விரும்பினால் ஒன்றே ஒன்றை தா. என்ன கேள், உடனே தருகிறேன். வாழ்நாள் முழுக்க எனக்கு துன்பம் வந்தது என்று சொன்னாயே, இன்னும் நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் எனக்கு துன்பம் வரும்படியாக பார்த்துக்கொள் என்றாள். கண்ணன் திகைத்து போனான். இவ்வளவு துன்பம் அனுபவித்தவள் இன்பம் வேண்டுமல்லவா கேட்டிருக்க வேண்டும். கண்ணா, எனக்கு உதவி செய்வதாக இருந்தால் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு துன்பம் வரும்படியாக பார்த்துக்கொள் என்றான். அத்தை, இது என்ன விளையாடுகிறாய்? நான் வரம் தருகிறேன் என்கிறேன், இப்படி விளையாடுகிறாயே. துன்பத்தை யாராவது வரமாக கேட்பார்களா? நான் கேட்கிறேன். ஏன் அப்படி கேட்கிறாய் என்றான் கண்ணன். அதற்கு குந்தி தேவி சொன்னாள், கண்ணா, துன்பம் இருந்து கொண்டிருந்தபடியால் தான் நான் உன்னை நினைத்து கொண்டிருந்தேன். துன்பம் இல்லாமல் போய்விட்டால் உன் நினைப்பு இல்லாமல் போய்விடும். உன் நினைப்பு இல்லாமல் போய்விட்டால் அதுதான் நிரந்தர துன்பம். ஆகவே எனக்கு துன்பம் பற்றி கவலை இல்லை, இவ்வளவு அனுபவித்து விட்டேனே, வாழ்நாள் முழுக்க துன்பம் வரட்டும், அந்த துன்பத்துக்கு அஞ்சி அஞ்சி உன்னை நான் தொழ வேண்டும் என்று கேட்டதாக ஒரு உபகதை உண்டு பாரதத்திலே. அப்படிப்பட்ட ஞானி அவள். அந்த குந்தி தேவியையும் அழைத்து கொண்டு எல்லாருமாக அங்கே போகிறார்கள். இந்திரபிரஸ்தம் அமைக்கப்படுகிறது. அங்கே அவர்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. தர்மத்தோடு தர்மன் ஆட்சி செய்ய தொடங்குகிறான். நல்லபடி அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது.